லட்சுமி மேடம், ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். நான் பண்ணது மன்னிக்க முடியாத பெரிய தப்பு தான். யார் என்ன சொல்லியிருந்தாலும் நான் குடிச்சிருக்க கூடாது. அப்படியே குடிச்சிட்டு நீங்க இருக்கிற ரூம்க்கு வந்திருக்க கூடாது. உங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன நடந்ததை இனி சரி பண்ண முடியாது. நான் எந்திரிச்சு பார்த்த உடனே உங்களை காணும்னதும் பதறிட்டேன். எங்க நீங்க ஊருக்கே போயிட்டீங்களோன்னு பயந்துட்டேன். சம்பந்தி விட்ட ஆளுங்களுக்கு தெரிஞ்சு மதுரையிலேயே வச்சு எங்க நம்ம கதையை முடிச்சிட போறாங்களோன்னு நினைச்சேன். உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ரொம்ப பெரிய மனுஷங்க உங்களுக்கு. எனக்காக நீங்க. உங்களுக்காகவா? என் பிள்ளைக்காக. அரவிந்த் என் குட்டியை காப்பாத்தினாங்கிற நன்றிக்காக. அந்த அரவிந்தும் என்னோட புள்ளைதாங்கிற ஒரு எண்ணம். அவனோட கல்யாணத்துல என்னால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நேத்து நீங்க பேசினதுக்கு அப்புறமும் நான் இங்க இருக்கேன். அவன் தாலி கட்டின அடுத்த நிமிஷம் இந்த வேஷத்தை எல்லாம் கலைச்சிட்டு நான் இங்க இருந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நான் உங்களை சந்திக்கவே கூடாது. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கங்க. வாங்க ஐயா வணக்கம். சம்பந்தியா சபையில நிக்க வேண்டிய என்ன கூட்டிட்டு வந்து இப்படி பாஸ்டர்ல நிக்க வச்சுட்டாங்க. என்னங்க பண்றது? நெய்யே தடவிட்டு போறண்டாலும் ஒற்றை மண்ணு தானே ஒட்டும். நமக்கு வாச்சது அவ்வளவுதான். வாய மூடு. வாங்க. எங்க வீட்டுக்கார் வரலையா? ஒரு வேலையா வெளியில போயிருக்காரு. சரி சரி. ஓகே. வாங்க. வணக்கம் வாங்க. இந்த பட்டணத்துக்காரனுக்கு உடம்பெல்லாம் மச்சண்டி. ஒத்த பொண்ணுக்கு இந்த ஊரையே சொத்தா சேர்த்து வச்சிருக்கான் என் மாமன். அத்தனையும் ஆட்டை போட்டலான்னு இருந்த முடியாம போச்சே. சும்மா இருங்க. சத்தமா பேசி திங்கிற சொத்துல மண்ணள்ளி போட்டுக்காதீங்க. நம்மளே அவங்கள அண்டி பொழைச்சிட்டு இருக்கோம். பேசாம வாய மூடுங்க. சரி சரி விடு. வாங்க 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 வாங்க. பிரதீப் என்னங்க? பிரதீபா வா. அண்ணே வாமா வாமா பிரதீபா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். பிரதீபா, நீ மட்டும் வந்திருக்க. நடராஜ் சித்தப்பா கோமதி சித்தி எல்லாம் வரலையா? வர மாதிரி தான் இருந்துச்சு. மாமா கொஞ்சம் உடம்பு முடியலையா, அதான் அத்தையும் கூட இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. அதான் நான் கூட்டு வரல. என்ன பிரதீபா, பாரதி கல்யாணத்துக்கு கூட வர மாட்டீங்களா? மதனி, நோ ப்ராப்ளம்.
நான் கொஞ்சம் பிஸியான ஆள் இல்லையா, சோ ஐ ஹேவ் லாட் ஆஃப் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது. இன்னைக்கு கூட என்னால வர முடியாத சிச்சுவேஷன் தான். ஐ ஹேவ் மேனேஜ் டு கம். அதாவது நீங்க எல்லாரும் கோச்சுப்பீங்க இல்லையா, அதான் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்துட்டேன். அப்ப வேலைக்கு போறீங்களா? ஆக்சுவலி நான் ஒரு பிசினஸ் அட்வைசர். அப்படின்னா புருஷன் வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சு அனுப்புறத இங்க இருந்து இவங்க செலவு பண்றாங்கன்னு அர்த்தம். ஏண்டிமா நீ நல்லா இருக்கியா? நாங்க எல்லாரும் இருக்கிறதே உனக்கு மறந்து போச்சா? ஒரு 8 வந்து பாத்துட்டு போலாம்ல. அவங்க சொந்தமா இருந்தா அடிக்கடி வருவாங்க. புருஷன் வீட்டு சொந்தம் தானே, அதான் வரல போல. ஓ காட், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்னன்னா எனக்கு இங்க இந்த கிராமம் இந்த சிச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் ஒத்து வராது. உடம்பு சரியில்லாம போயிடும். வெதர் அதெல்லாம் ஒத்துக்காது. அதான் இப்ப கூட என் ஹஸ்பண்ட் கம்பல் பண்ணாருன்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு வந்தேன். சரிம்மா, நீ வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். கற்பகம் உள்ள கூட்டிட்டு போ. பிரதீபா, நீ வந்திருக்கிறது பாரதிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா. வா கற்பகமா, அங்க மேடையில கூப்பிடுறாங்க உங்களை. இதோ வந்துடுறேன். பிரதீபா, நீ உள்ள உட்காரு, நான் வந்துடுறேன். நீங்க போங்க. வா. வாவ், பரவாயில்ல, நல்ல செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. நான் கூட இந்த வில்லேஜ் கல்யாணத்துக்கு வரணுமான்னு யோசிச்சேன். பட் நாட் பேட். நம்ம ரிலேஷன் சொல்லிக்கிற அளவுக்கு நல்ல செலவு பண்ணி ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிருக்காங்க. குட் யார். சாரி. ஹரி சார், ஹரி சார், ஹாய். ஓ ஐ அம் சாரி சார். நீங்க தெரியாம நான் உங்களை திட்டிட்டேன். ஐ அம் வெரி சாரி. ஐயோ, இவங்க இப்படி இங்க சும்மாவே லட்சுமி மேடத்தை எப்படி மாட்டி விடலான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப எங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், கதை கந்தல் ஆயிடும். ஹலோ ஹரி சார். ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணு இல்ல. நோ, சம்திங் இஸ் தேர். என்ன சொல்றீங்க? நான் சொல்லட்டுமா? அன்எக்ஸ்பெக்டடா என்ன நீங்க இங்க பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரீஸ் ஆயிட்டு நிக்கிறீங்க. am I right? அதனோ கரெக்ட் தான். I told you. லட்சுமி மேடம் இந்த நேரம் பார்த்து இவங்க கிட்ட வந்து மாட்டிக்க கூடாது. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். ஹரி சார், போதும் ஷாக் ஆனது. பை தி வே, இங்க என்ன பண்றீங்க? கேட்டரிங் ஆர்டரா? இல்ல. அப்புறம் எப்படி தென்? அது என் ஃப்ரெண்டோட பையன் தான் மாப்பிள்ள. ஓ ரியலி? சரி, நீங்க எப்படி இங்க? நீங்க மாப்பிள்ளைனா நான் பொண்ணு. வாட்? மறுபடியும் ஷாக் ஆயிட்டீங்களா? நீங்க மாப்பிள்ளை வீடுனா நான் பொண்ணு வீடுன்னு சொல்ல வந்தேன். புரியலீங்களா? ஆக்சுவலி பொண்ணு வீடு என்னோட ரிலேட்டிவ் சார், ஹஸ்பண்ட் சைடு ரிலேஷன். சம்பந்திங்கடா. தெரியுமில்ல. யோ, சம்பந்திய பாத்தியா? அந்த இருக்க சம்பந்தி இங்க பாரு. ஒரு நிமிஷம் பிரதீபா. சம்பந்தி, உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வாட்? சம்பந்தியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? என்னாச்சு? ஒரே பதட்டமா இருக்கீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, சொல்லுங்க. இல்ல, மாப்பிள்ளை அழைப்புல நாங்க பாட்டுக்கு உங்களை கலந்துக்காம எங்க இஷ்டப்படி சீரெல்லாம் செஞ்சிட்டோம். அதான் ஏதாவது குறைகிற இருக்க போதுன்னு உங்களை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஒரு குறையும் இல்ல, எல்லாம் சிறப்பா இருந்துச்சு. இல்ல சம்பந்தி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நகை பத்தல, பணம் பத்தலன்னா சொல்லுங்க, நாங்க இன்னும் சேர்த்து செய்றோம். இல்ல இல்ல, செஞ்ச வரைக்கும் திருப்தி, அதுவே போதும். சந்தோஷம் தானே உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம். சரி, சந்தோஷம். என்ன பிரதீபா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும்தான் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யா பை தி வே ஹரி சார், அவரே உங்களை ஏதோ சமதின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்தது. சொல்லுங்க சார். அவரு என் அண்ணன், அவரே உங்களை அப்படி கூப்பிட்டாரு.
என்ன ஏங்க அவர் சம்மந்தின்னு கூப்பிட போறாரு? சரியா பந்தி நடக்குதான்னு பார்க்க வந்தாரு. சாப்பாடெல்லாம் ஓகேவா? நான் பெரிய ஷெஃப் ஆச்சே, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தாரு. ஓ அப்படியா? ம், அது கூட ஓகே. ஆனா இந்த சீர்வரிசை நகை இதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. பத்தலனா இன்னும் கூட செய்ய தயாரா இருக்கும் அப்படின்னு சம்பந்தி மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட கேக்குற மாதிரி உங்ககிட்ட கேக்குறாங்களே, அது ஏன் சார்? ஒட்டு கேட்டீங்களா? அதை விடுங்க சார். அவர் ஏன் உங்ககிட்ட அப்படி கேட்டாரு? நான் தான் மாப்பிள்ளையோட அப்பா, அப்ப எங்கிட்ட தானே கேட்கணும். வாட்? மாப்பிள்ளையோட ஆ, அப்பாவா? அப்பானா அப்பா மாதிரி. என் ஃப்ரெண்டோட பையன் தான் மாப்பிள்ளைன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. எஸ். அவன் சின்ன வயசுல இருந்தே என்னைய அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவான். அவன் அப்படி கூப்பிடுறத பார்த்துட்டு பொண்ணு வீட்லயும் நான் அவனோட சித்தப்பான்னு நினைச்சு எனக்கு அப்படி மரியாதை கொடுக்குறாங்களோ என்னவோ. என்ன பிரதிபா, என்னாச்சு உங்களுக்கு? என்ன நீங்க வந்ததுல இருந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? என்ன சந்தேகப்படுறீங்க? ஐயோ ஹரி சார், அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. போங்க, நீங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹரி சார், something is wrong. ஏன் ஹரி சார் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு போறாரு? நமக்கு தெரிஞ்சு ஹரி சாருக்கு இங்க ஃப்ரெண்டுன்னு யாருமே இருக்க முடியாது. அதுவும் இந்த இன்டீரியர் வில்லேஜ்ல இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. எங்க இருந்து அப்படி ஒரு ஃப்ரெண்ட் வந்திருப்பாரு? பிரதிபாவுக்கு டவுட் வந்துருச்சு. கண்டிப்பா பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட போய் எதையாவது நோண்டுவா. இப்ப என்ன பண்றது? பிரதிபாவை ஆஃப் பண்ணணுமே. வெல், எதுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு? நம்ம சண்முக அண்ணன் கிட்ட கேட்டாலே தெரிஞ்சிட போகுது. சார், ரொம்ப நன்றி. பிரதிபா மேடம், உங்களுக்காக தான் ஜூஸ் கொடுங்க. இல்ல, எனக்கு இப்போ ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். சொன்னா கேளுங்க. இவ்வளவு அன்பா நான் குடுக்குறேன், மறுக்க கூடாது. குடிங்க. நோ நோ நோ, எனக்கு டைம் இல்ல, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். வாங்கி கேங்க. மேடம், I'm sorry. I'm really sorry madam. I'm really sorry. It's Extremely okay. sorry. ஓகேவா? இது நாட் ஓகே. நீங்க எவ்வளவு அழகா பிரிட்டியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களை பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு. Really? Of course. So, நான் செஞ்ச தப்புக்கு நானே பரிகாரம் பண்றேன். மேல ரூம் இருக்கு. நீங்க அங்க போய் ஃப்ரெஷ்ன் அப் ஆயிட்டு அதே பிரைட் அண்ட் ஃப்ரெஷ் லுக்கோட வரணும். வாங்க. Oh, really? Thank you sir. போலாம். வாங்க. பிரதிபா, நீங்க உள்ள போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துருங்க. நான் இங்கே வெயிட். இந்த ரூம் குள்ளயா? அங்க. Thank you sir. So nice of you. Thank you so much. போய்ட்டு நான் இப்ப வந்துறேன். நல்லபடியா கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்க உள்ளேயே இருங்க பிரதிபா. அதான் எல்லாருக்கும் நல்லது.
एकदन्धाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् स्वाहा ॐ महालक्ष्मी स विद्महे विष्णुपत्नी स धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा ॐ भू स्वाहा अग्नये इदं नमः ॐ भुव स्वाहा वायुवे इदं नमः ॐ शुभ स्वाहा सूर्याय इदं नमः ॐ भूर्भुवः स्वाहा अग्नये प्रजापतये इदं नमः ॐ अग्नये स्वाहा अग्नये इदं नमः ॐ कृष्णवे स्वाहा कृष्णवे परमात्मने इदं नमः ॐ सूर्याय स्वाहा सूर्याय इदं नमः. டேய் சின்னசாமி, ஏதாவது குட்டி கலாட்டம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கு. நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஓம் சுரபே நமஹ. அக்ஷதை எல்லாருக்கும் கொடுங்க. ஓம் வாசே நமஹ. ஓம் பத்மாலயாயே நமஹ. ஓம் பத்மாயே நமஹ. திருமங்கலத்தை காட்டி பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. நீங்க மாப்பிளோட அம்மா தானே, ஏன் தயங்குறீள்? வாங்கிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ. இத நாம வாங்கி ஏதாவது அபசகுனமா நடந்துருச்சுன்னா? வாங்குங்க சம்பந்தியம்மா, ஏன் தயங்குறீங்க? வாங்குங்க. அதானே, எதுக்கு எடுத்தாலும் இந்த அம்மா சும்மா மறுகி மறுகி நிக்கிறாங்களே, நீங்க வாங்கிக்கோங்க. லக்ஷ்மி, எதுக்கு தயங்குற? வாங்கிக்க. இல்ல, என்னை விட இங்க இருக்கிற எல்லாரையுமே தெரிஞ்சவங்க நம்ம சம்பந்தி அம்மா தானே. நீங்களே வாங்கிக்கோங்க சம்பந்தி அம்மா. நான் எப்படி? கற்பகம், அத வாங்கிட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா போ. இந்தா நீங்க எடுத்துட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாகியதாம் பாக்யதாம் அஷ்டாபியாம் அவே பிரதாமணிகணேர் நானாவிதைர் பூஜிதாம் பக்தாபிஷமலப்ரதாம் ஹரிகர பிரம்மாதபித் சேவிதாம் பார்ஷ்வே வந்தது சங்கபத்மணி விசிஷ்டாம் ததா சக்திபிஹி சரஸ்வதீம் தத்தத்தழுதும் தழுதும் தத்தத்தழுதும் பகவதி தழுதும் தத்தத்தழுதும் தழுதும் தத்தத்தழுதும் தழுதும் தத்தத்தழுதும். அம்மாடி. என்னம்மா? என்ன இது? தாலின்னு நினைச்சா போயும் போயும் வெறும் டாலரை போட்டிருக்க. ஆமாவும் தாலி எங்க? கேக்குறேன்ல, சொல்லுமா, எங்கதான் உன் தாலி? அது தாலி. என்னாச்சு சொல்லு. தாலி என்னம்மா? கழுத்துல தாலிய காணோம், நெத்தியில குங்குமத்தை காணோம், கால்ல மெட்டியையும் காணோம். இந்த கோலத்தோட வந்து கல்யாணத்துல வேற நிக்கிற. அது என்னப்பா இது? உன் பொண்டாட்டி தாலி மெட்டி எதுவும் இல்லாம மொட்டையா நிக்கிறா. ஏங்க சம்பந்தி, பொண்டாட்டிக்கு கை நிறைய வளையல் போட்டீங்களே, கழுத்துல ஒரு தாலியும் கால்ல மெட்டியும் போடலையா? என்ன கூத்து இது? தாலியும் மெட்டியும் இல்லாம ஒரு பொம்பளை வந்து நிக்கிறாங்க. டேய், போது நிறுத்துங்கடா. ஆள் ஆளுக்கு ஏதாவது பேசி என் பொண்ணு கல்யாணத்துல குழப்பம் பண்ணீங்க, அப்புறம் அவ்வளவுதான். மாமா, நாங்க ஒண்ணும் குழப்பம் பண்ணல. சம்பந்தி அம்மா தான் எதுக்கு எடுத்தாலும் குழம்பி போய் நிக்கிறாங்க. கால்ல மெட்டியும் காணும், கழுத்துல தாலியும் இல்ல. எந்த சாங்கியத்தை சொன்னாலும் மறுவிக்கிட்டே நிக்கிறாங்க. மட்டணத்துக்காரங்க சம்பந்தம் சொல்லி போனீங்களே, பாத்தீங்களா அவங்க லட்சணத்தை? பல்ல காட்டுது.
பிளான் பண்ணி நம்மள ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிருக்காங்க. சோ நாம இந்த வெட்டிங்க்கு வந்திருக்கிறது யாருக்கோ ப்ராப்ளமா இருக்கு. யாரா இருக்கும்? நம்மள ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்தது ஹரி சார். ரைட். நம்ம மேல ஹரி சார் வேணும்னே ஜூஸ் கொட்டின மாதிரி தான் இருக்கு. சோ டெஃபினெட்லி இந்த மேரேஜ்ல ஏதோ தப்பா நடக்குது. ஆர் நமக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஏதோ நடக்கலாம். அதனாலதான் ஹரி சார் நம்மள உள்ள வச்சு லாக் பண்ணிருக்காரு. போன். ஓ காட். ச்சே. போனை வேகத்துல அவசரப்பட்டு ஹோட்டல் ரூம்லயே போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்ன பிரச்சனை? கொஞ்சம் வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னம்மா எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற? தாலி எங்க? தாலியா? அது அது வந்து நான் என்னம்மா அது இதுன்னு இழுக்கிற? சொல்லு, எங்கதான் தாலி? அது ஏமா அத்தை கேக்குதுல்ல, வாயை திறந்து பதில சொல்லு. தாலி எங்க? என்ன லட்சுமி, தாலி என்னாச்சு? எங்கேயாவது விழுந்துருச்சா? ஆமா, தாலி தவறி எங்கேயோ விழுந்துருச்சு. நான் கவனிக்கல. இப்பதான் நானே பாக்குறேன். மா, புதுசா தாலி ஏறுற மேடையில தாலி தவறி விழுந்துருச்சுன்னு சொல்றியே? அதானே, அது எவ்வளவு பெரிய அபசகனம். தாலிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்களா? அண்ணே, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பொம்பளைங்களுக்கு தாலி தானே முக்கியம். அதை தொலைச்சிட்டு வந்து நிப்பாங்களா? ஏதோ தெரியாம தொலைஞ்சிருக்கோம். எங்க எல்லாரையும் விட்டு மண்டபத்தை ஃபுல்லா தேட சொல்லுங்க. ஏய், என்ன சொல்ற? முகூர்த்த நேரம் நெருங்குற நேரத்துல தாலிய தேடிக்கிட்டு இருப்பியா? வேற என்னங்கத்த பண்றது? எம்மா, தாலிய கால்ல போடுற செருப்பு கணக்கா கலட்டுறதும் திரும்ப போடுறதும் உங்க ஊர்ல வேணா சாதாரணமா இருக்கலாம். இங்க அது பெரிய அசிங்கம். எங்க ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு. அதை இப்ப தயவு செஞ்சு பெருசு பண்ண வேண்டாம். இப்ப இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அதை முதல்ல முடிப்போம், அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசணும். தம்பி, தாலியோட இருக்கிற ஒரு பொண்ணு ஆசீர்வாதம் பண்றதுக்கும் தாலி இல்லாம ஒரு பொண்ணு ஆசீர்வாதம் பண்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இந்த கல்யாணத்தை நிறுத்துக்கு தான் கடைசி வாய்ப்பு. எதையாச்சும் சொல்லி வண்டியை வேற பக்கமா திசை திருப்புங்க. ஏப்பா பாண்டிதுரை, ஆகுன்னா சண்டைக்கு இழுப்பல்ல. இப்ப இவங்க நம்ம குடும்பத்தையே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பட்டணத்து கும்பல் பேசுறத பார்த்துட்டு சும்மா இருக்க? இந்நேரம் கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளி இருக்க வேண்டாம்? ஏய், ஆளாளுக்கு பேசாம அமைதியா இருங்க. ஐயரே, மந்திரத்தை சொல்லி தாலி எடுத்து கொடுங்க. சரிங்கம்மா. தம்பி, அந்த தாலிய வாங்கி உன் பொண்டாட்டி கழுத்துல கட்டு. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இல்ல, என்னோட தாலி இங்கதான் இருக்கும். நான் அதையே தேடி சம்பந்தியம்மா, புருஷன் கட்டின தாலியை நீங்க தவறு விட்டுட்டீங்கிறது புரியுது. இப்போ சம்பிரதாயத்துக்கு ஒரு மஞ்ச கயிறை கட்டிக்கங்க. இதுல என்ன இருக்கு? ஒரு சம்பிரதாயமா நினைச்சு மகனுக்காக கட்டிக்கங்க. இல்ல, அதுக்கு இல்ல. அது தாலி தவறி இருக்கு.
ஏதாவது கோயில்ல போய் பரிகாரம் பண்ணி அப்புறம் போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படிதானே லட்சுமி? ஆமா. சம்பந்தி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனா முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக தான் சொல்றோம். மாமா, இவங்களை பார்த்தா முறையோட வாழற மாதிரி தெரியல. முறத்தவர்னு அப்பா அம்மாவுக்கு பிறந்த பையன் தான் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்னு எழுதி இருக்க போல இருக்கு. அரவிந்த் உட்காரு. மணமேடையில் இருக்கிற பையன் எந்திரிக்க கூடாது, புரியுதா? எந்திரிக்காத. ஊர் உலகத்துல இல்லாத புடவைய வாங்கிட்டுன்னு ரொம்ப தான் என்கிட்டே அள்ளட்டி பீத்திக்கிறான். ஹலோ 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 எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ, யாராவது இருக்கீங்களா? கல்யாணத்துக்காக 400 கிலோமீட்டர் தாண்டி என்ன சவுண்ட் அது? யாரோ கூப்பிடுறாங்க, பார்க்கலாம். ப்ளீஸ் யாராவது கதவு தரங்களே ப்ளீஸ். நான் உள்ள மாட்டிட்டேன். யார் நீங்க? யார் உள்ள? தேங்க் காட். இங்க பாருங்கம்மா, நான் ஆக்சுவலா அம்மா இங்க பாருங்க, நான் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன். நான் பொண்ணு வீட்டு சைடு ஒரு விஐபி கெஸ்ட். கொஞ்சம் கதவு திறக்கிறீங்களா? நான் பாத்ரூம்ல இருக்கேன்னு தெரியாம யாரோ கதவை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ், நான் போகாம தாலி கட்ட மாட்டாங்க. கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். ஏங்க, மாப்பிள்ளைய உட்கார சொல்லிட்டா கல்யாணம் நடந்துடுமா? எங்க கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லியா? முதல்ல வாயா போயாட பேசுறது நிறுத்துங்க. சபையில மரியாதையோட பேச கத்துக்கங்க. மரியாதையை பத்தி இவரு பேசுறாரு. கட்டுன பொண்டாட்டி கழுத்துல தாலியை காணோம்னா ஒரு புருஷன் எப்படி பதறுவான்? நீ என்னடானா? சம்பந்தி, உங்க சொந்தக்காரங்கன்னு பாக்குற, இல்லன்னா நடக்கிறதே வேற. அவங்க சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்குல்ல, நீங்களும் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா சம்பந்தி, பொண்ணுக்கு தாய் மாமனுங்க. பொண்ணு நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. யோ, நாங்க எவ்வளவு பாசமா வளர்த்த பொண்ணு தெரியுமாயா? தப்பான ஒரு குடும்பத்துல வாக்கப்பட்டு போறத நாங்க எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? யாரையா தப்பான குடும்பம்? யார் தப்பான குடும்பம்? என்ன தெரியும் எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு? முதல்ல நீங்க குடும்பமானே எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. என்ன மாப்பிள, நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? மாமா, அது வந்து அப்பா, இந்த கல்யாணத்தை முதல்ல முடிச்சு வைங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். பாரதி, என்னம்மா இது? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நாங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம். நீ அதை புரிஞ்சிக்காம பேசுறியம்மா. இந்த பாருங்க, விஷயத்தை வளர்க்காதீங்க. சட்டு புட்டுன்னு இந்த மஞ்சள் தாலி எடுத்து கழுத்துல கட்டிட்டு இந்த கல்யாணத்தை நடத்த சொல்லுங்க. யோ ஐரே, எடுத்துக்கூடியா? உங்க இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாதுங்க. உங்களுக்கு ஒரு முறை இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு முறை இருக்கு. அட என்னங்க நீங்க? தாலி இல்லாத ஒரு பொம்பளை ஆம்பளை கூட இருந்தா எந்த ஊர்லயும் தப்பா தாங்க பேசுவாங்க. அத புரிஞ்சுக்கங்க. என்னங்க எப்போ உங்களையே புரிஞ்சுக்க சொல்றீங்க? எங்களையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அப்படியெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. எங்க ஊருக்கு வந்தா நாங்க சொல்றத தான் கேட்கணும். எங்க வீட்டு பொண்ணை கட்டிக்கணும்னா எங்க முறையை தான் நீங்க செஞ்சாகணும். சம்பந்தி, இது தேவையில்லாத வாக்குவாதம், சொல்லிட்டேன். தேவையில்லாததெல்லாம் நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயத்தை எதுக்கு இப்படி பெருசாக்குறீங்க? நான் பெருசாக்கல, நீங்க சின்ன விஷயத்தை பெருசா பார்க்காதீங்கன்னு சொல்றேன். எதுயா சின்ன விஷயம்? கூட வாழற பொம்பளை கழுத்துல தாலி இல்லனா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கொத்தியான அர்த்தம். யோ, வாய மூடியா, வார்த்தையை பார்த்து பேசு. யார பார்த்து என்ன பேசுற? யாருன்னு தெரியுமா இவங்க? பேச வந்துட்டோம். ஏமா, நீங்க பொம்பளைங்க தானே? உங்க வீட்ல இருக்கிற ஒரு ஆம்பளை இப்படி பேசும்போது பார்த்துட்டு அமைதியா இருப்பீங்களா? பேசுறாங்க ஊர் கலாச்சாரத்தை பத்தி. பேசாதீங்க. இதுக்கு மேல யாராவது உங்களை பத்தி தப்பா பேசுனீங்க, வெட்டி விடுவேன், வெட்டி. நீ இப்படி கோபப்படுறத பார்த்தா தான் எங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. பாத்தீங்களா எல்லாரும்? இப்ப பேசும்போது கூட பொண்டாட்டியா அவங்க இவங்கன்னு சொல்றாரு. நம்ம ஊர்ல யாராவது பொண்டாட்டி அவங்க இவங்கன்னு சொல்லி பேசுவோமா?
இது இவர் பொண்டாட்டியே இல்ல, அது மட்டும் நல்லா தெரியுது. ஒரு பொண்ணோட மனசுக்கு உணர்வுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. இந்த மஞ்சள் தாலிக்காவது மரியாதை கொடுப்பீங்களா? இதுக்கப்புறம் இவங்க பத்தி யாராவது தப்பா பேசுறீங்க, இங்க நடக்கிறதே வேற. ஒரு நிமிஷம் இரு. ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க் யூ so much. யாரடி இவங்க? வா போலாம். God.